ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாலத்தி சமையல். இன்னைக்கு ஸ்பெஷல் மட்டன் வச்சு ஒரு கிரேவி செய்யறதா. வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வாங்கம்மா, எங்கள் அம்மா செய்வாங்கம்மா இந்த மாதிரி. இந்த கிரேவி தீபாவளியானா செய்வாங்கம்மா, அந்த மாதிரி நான் செய்கிறேன். லெமன் பேஞ்சு வரமா பாது, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கொஞ்சம் போல கல் உப்பு, நல்லா அதை கலந்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஊறிச்சுன்னா நல்லா இருக்குமா. இது மட்டன் தான், நல்லா இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் குக்கரில் வைக்க மாட்டாங்க, குண்டாலே வேக வச்சு செய்வாங்க, நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் ஊறட்டோமா. கல்லெண்ணெய் விட்டுக்கலாமா. இது கல்லெண்ணெய் விட்டு செய்தாங்கன்னா நல்லா இருக்குமா. ஒரு 100 கிராம் விட்டுக்கலாமா. போதும். பட்டை கொஞ்சம் வச்சுக்கிறேம்மா, ஒரு ஏலக்காய் வச்சுக்கிறேன், ஒரு சின்ன ஜாதி பத்திரி வச்சுக்கிறேன், இந்த ஸ்டார் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிறேம்மா, லவங்கம் ஒரு 5 வச்சுக்கிறேன், கரம் மசாலா சாய் சீரா வச்சுக்கிறேன் கொஞ்சோண்டு, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம், சோம்பு போட்டுக்கலாமா. வெங்காயம் போட்டுக்கலாமா, ஒரு 150 கிராம் வெங்காயம்மா போட்டுக்கலாம். எங்கள் அம்மா இப்படி தாம்மா செய்வாங்க, சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக போட்டு தான் செய்வாங்க. அதேனால நான் அப்படியே முழுசாக போடுறேன். நீங்கள் ஒன்றோட பொடிசாக அரிஞ்சு கூட போட்டுக்கலாம், ஆனால் அவங்க செய்த மாதிரியே நான் செய்கிறேன். பாருமா, வெங்காயம் நல்லா வதங்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டோம்மா, அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாமா, நல்லாயிருக்கும். ஒரு 2 குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் பூண்டு நசுக்கி வச்சுக்கிறோமா, ஒரு 5-6 பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு பெரிய தக்காளிமா ஒன்றே ஒன்று அரிஞ்சு வச்சுக்கிறேன் பொடியோ. ரொம்ப தக்காளி வேணாம், ஏன்னா லெமன் பாதி பிழிஞ்சிக்கிறோம், அதனால் தக்காளி 1 போதும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாமா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு புதினா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுக்கிறேம்மா, கொஞ்சம் மஞ்சள் பொடி வச்சுக்கிறேன், சீரகம் பொடி வச்சுக்கிறேன், தனியா பொடி 1.5 ஸ்பூன் வச்சுக்கிறேம்மா. கொஞ்சம் மிளகுத்தூள் ஒரு சின்ன ஸ்பூன், கொஞ்சம் லேசாக அடி பிடிச்சிருப்பது, கொஞ்சோடு தண்ணி விட்டுக்கலாம். உப்பு போட்டுடலாமா, கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கலாம். ஏற்கனவே மட்டனில் உப்பு போட்டுக்கிறோம், அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றா போட்டுக்கலாம். நல்ல ஸ்மெல்லாம் போயிடுச்சு, நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ அதில் மட்டன் போட்டுடலாமா. இதில் லெமன் உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு வச்சுக்கலாமா. 1/2 கிலோ மட்டன் அது. எல்லாம் ரெடி ஊறி 1/2 மணி நேரம் ஊறி இருந்தது.
அப்போ நல்லா சீக்கிரம் வெந்துடும்மா, நல்லா இருக்கும். அந்த புளிப்பு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இதை நல்லா வதங்கணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுமா. பாருங்க எப்படி இருக்குது. ஆனால் இந்தமாரி தான் எங்கள் அம்மாலாம் அப்போல்லாம் குக்கர் கிடையாது, இந்தமாரி தான் வேக வச்சு செய்வாங்க. சரி அந்தமாரி நானும் பண்ணலான்ட்டு இப்போலாம் குக்கரில் போட்டுருவோம். ஒரு 5 விசில் வந்தால் ரெடி பண்ணிடுறோம். சரி இப்போ அதனால் குண்டாலே செய்யலாம். இப்போ தண்ணி விட்டுக்கலாமா? வெந்நீர் தாம்மா, அதை சுடு தண்ணி. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாமா? போதும். ஒரு 1/2 மணி நேரம் வேகட்டும். நல்லா ஸ்லோவாக வேகட்டும். வாங்கம்மா பார்க்கலாம். நல்லா ஒரு 3/4 hour வெந்திருந்துமா. பாருங்க நல்லா தண்ணி சுண்டி போய்க்குது. நாங்கள் 2 வாட்டி கிளறி விட்டோம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சிச்சு, அடியெல்லாம் பிடிக்கல. உங்களுக்கு ஒன்றோட நீங்கள் கொஞ்சம் கிரேவியாக வச்சுக்கலாம், இல்லைன்னா உன்னோட ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாமா, நல்லாயிருக்கும் இது. பாருங்கம்மா, இந்த வெங்காயம் முழுசாக போட்டல, ஒரு வெங்காயம் கூட இல்லை பாருங்கம்மா, அப்படியே கரைஞ்சி போச்சு பாருங்க. இன்னும் கூட ஓணும் கிரேவி ஓணுன்னா வெங்காயம் போட்டுக்கலாம். நான் 300 வெங்காயம் போட்டுக்கிறேம்மா, சின்ன வெங்காயம். இல்லை பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இன்னும் 2 செகண்ட் இருக்கட்டும். அப்படியே பாருங்கம்மா, நல்லா கிரேவி ஆச்சு, ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆனால் குக்கரில் செய்து சாப்பிட்றதோட இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. எப்போவுமே குக்கரில் செய்து தான் சாப்பிட்றோம், ஆனால் இந்த ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்மா இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றது. இது தீபாவளினா இந்த மாதிரி குண்டால தான் செய்வாங்க. ஒரு 3 கிலோ 4 கிலோ போட்டு செய்வாங்க எங்கள் அம்மா. ரொம்ப நல்லாயிருக்கும். தீபாவளிக்கு இதுமாரி சேர்ந்து இட்லிக்கு தோசைக்கெலாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ன்ட்டு செய்வாங்க. நான் அதனால் இவனுக்கு ஒரு வாட்டி போட்டோம்மா. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாட்டு கூட பேசி சாப்பிட்லாமா, சூப்பராக இருக்கும். வாங்கம்மா, சாப்பாடு சீரக சம்பா சாப்பாடுமா இது. பாருங்க சிறுசாக இருக்குது. இது சாப்பாடு இந்த கிரேவியில் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குமா. பிசைஞ்சு சுட சுட பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா இந்த கிரேவியில் சூப்பராக இருக்கும். ரெண்டு நாட்டு கோழி முட்டை, இது வீட்டு கோழி முட்டை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மட்டன் கிரேவியும் சீரக சம்பா ரைஸில் பண்ண ரைஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த காம்பினேஷன் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக வந்திருக்கு இந்த கிரேவி. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அம்மா எப்படி இது பாருமா, இதில் சாப்பாடு எடுத்து போட்டு பிசைஞ்சு நம்ம எல்லாம் மட்டன் அப்போ ரொம்ப சுடுது. மட்டன் எல்லாம் குக்கரில் செட் பண்ணுவோம். இப்போ பாருங்க பாத்திரத்துலேயே பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாமே எப்பவுமே அப்போல்லாம் குக்கர்லாம் கிடையாது, அம்மா அடுப்புலேயே தான் செய்வாங்க. இப்போ நம்மலாம் குக்கரில் செய்கிறோம். சரி இது அம்மா செய்து சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த அம்மா இந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குமா, கரெக்டான காரம், கரெக்டான உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குமா. சுட சுட இந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுமா. நீங்களும் எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.